திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்ப கலந்துட்டாங்க, அபச்சாரம் அபச்சாரம் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாமே அபச்சாரப்பட்டு கொண்டிருக்கின்ற வேலையில இன்னமும் கூட ஒரு சில தரவுகள் வெளியா இருக்கு. திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு மட்டும் கிடையாது, இன்னமும் கூட சுகாதாரமற்ற சில பொருட்கள் கலந்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேர் ரைட் அப் எல்லாம் எழுதி இருக்கிறாங்க. சோ உள்ளபடியே விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம மாட்டு கொழுப்பு அப்படின்னு சொல்றப்பயே நிறைய பேர் வந்து முகத்தை சுளிக்கிறாங்க. ஆனா இன்னமும் கூட சுகாதாரமற்ற பொருட்கள் நிறைய கலந்துக்கு இருக்கிறாங்க, தொடர்ச்சியா கலந்துக்கு இருக்காங்க, இனி வரப்போகும் காலங்களையும் கலப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த செய்திகளை பாக்குறப்ப நமக்கு அப்படிதான் தோணுது. சோ திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பை தவிர்த்து இன்னும் என்னென்ன சுகாதாரமற்ற பொருட்கள் கலந்துக்கு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். என்னென்ன சுகாதாரம் இல்லாத பொருட்கள் கலந்துருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னாடி முதல் நம்ம ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுவோம். ஏன்னா இது வந்து பேசிக்கான விஷயம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அதாவது FSSAI அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து ஒரு நிறுவனம், இந்திய நாட்டினுடைய ஒரு நிறுவனம், அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனம். சோ இவங்களுடைய முக்கியமான வேலைகள் என்ன அப்படின்னா, இந்திய நாட்டுல இருக்கிற பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சாப்பிடுகின்ற பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க. ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த பொருள் வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட், அதாவது சுகாதாரத்தோட தான் தயாரிச்சிருக்காங்களா, மக்கள் சாப்பிடுவதற்கு ஏதுவான ஒரு பொருளா, சேஃப்டி நிறைந்த பொருளா அப்படின்ற மாதிரி ஆய்வுகள் பண்ணி அதன் அடிப்படையில் உத்தரவாதம் கொடுத்ததுக்கு பின்பாக தான் மக்கள் எல்லாருமே சாப்பிட முடியும். இப்ப நீங்க எந்த ஒரு உணவுப் பொருட்கள் வேணா எடுத்துங்க, நீங்க சாதாரணமா வந்து ஒரு 50 மிட்டாய் இருக்கு இல்லையா, அந்த மிட்டாய் முதற்கொண்டு வாங்கி பாருங்க, அதுக்கு பின்னாடி FSSAIன்னு போட்டிருப்பாங்க. போட்டேன்னா இது வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி உத்தரவாதம் கொடுத்திருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சாக்லேட் இருக்குது, அந்த சாக்லேட் நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்துல FSSAI வந்து என்ன பண்ணுவாங்க, ஆய்வுகள் மேற்கொண்டு இது சுகாதாரத்தோட தான் தயாரிக்கிறாங்க, சேஃப்டியோட தான் தயாரிக்கிறாங்க, இதை சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க உத்தரவாதம் கொடுத்ததுக்கு பின்பாக தான் அவங்க டிஸ்ட்ரிபியூஷனே பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நீங்க எந்த பொருளும் எடுத்துங்க, எல்லா பொருட்கள்லுமே வந்து இந்த FSSAI முத்திரை வந்து இருக்கும். இப்ப நான் பேசுறேன் இல்லையா, பேசுறேன், இனி வரப்போகும் காலங்களில் எந்த பொருளும் வாங்கி பாருங்க, அது பின்னாடி எழுதியிருப்பாங்க FSSAIன்னு போட்டிருப்பாங்க. சரியா? சரி, எதற்காக சொல்றேன்னா இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம திருப்பதி லட்டோடைய விவகாரத்துக்கு வருவோம். இப்ப டிஸ்பிளே ஒரு போட்டோ காட்டுறேன் பாருங்க. இந்த போட்டோ என்ன அப்படின்னா லட்டு தயாரிக்கின்ற ஒரு போட்டோ தான், ஓகேவா? ஆனா இது திருப்பதி எல்லாம் தயாரிச்ச லட்டா அப்படின்றது தெரியல, ஆனா லட்டு தயாரிக்கிற ஒரு போட்டோ. இதுல என்ன ஒரு குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா, இப்ப நீங்க எடுத்துங்க, நீங்க இந்த பார்ப்பனர்கள் இருக்காங்க தெரியுமா, பார்ப்பனர்கள் எந்த வேலைகள் பார்த்தாலும் சரி அவங்க சட்டை போடாம தான் பார்ப்பாங்க, மேலாடை வந்து அணியவே மாட்டாங்க. நீ கோயில்ல எடுத்துங்க, அவங்க கருவறைக்குள்ள வேலை பார்க்கின்ற ஒரு பார்ப்பனராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி வெளியில சமையல் கட்டுல வேலை பார்க்கின்ற ஒரு பார்ப்பனராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி சாதாரணமா இந்த பணிவிடைகள் செய்யறாங்க தெரியுமா, இறைவனுக்கு தொண்டு செய்கின்றோம் அப்படின்ற பேர்ல இந்த கூட்டுறது இந்த வெள்ளம் சில பேர் பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி பணிவிடைகள் செய்கின்ற ஒரு பார்ப்பனராக இருந்தாலும் சரி, அவங்க யாருமே சட்டை போட்டு நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா, அவங்க சட்டை போட்டுதான் வேலை பாக்குறாங்க அப்படின்னா உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? சட்டை போட்டு அவங்க வேலை பார்த்ததே கிடையவே கிடையாது. சோ இது எதற்காக சொல்றேன் அப்படின்னா, இப்ப திருப்பதி லட்டை வந்து யாரு தயாரிக்கிறாங்க, சமீபத்துல கூட வைணவ பார்ப்பனர்கள் தான் இந்த மாதிரி லட்டு தயாரிக்கணும் அப்படின்ற மாதிரி பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. சோ ஆக மொத்தத்துல திருப்பதி தேவஸ்தானத்துல இந்த லட்டை தயாரிக்கின்ற பணிகள்ல யார் ஈடுபட்டு இருக்காங்கன்னா இந்த பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் ஈடுபட்டு இருக்காங்க. வேற யாருமே வந்து லட்டு தயாரிக்க முடியவே முடியாது. சோ அவங்கதான் இப்ப லட்டும் தயாரிக்கிறாங்க. அப்ப இந்த லட்டு தயாரிக்கின்ற அந்த கூடத்துக்குள்ள இந்த லட்டை தயாரிக்கின்ற அந்த பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சட்டை போட்டுதான் லட்டை தயாரிக்கிறாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. எங்க ஒரு உணவு பொருளுங்க, அந்த உணவுப் பொருள் தயாரிக்கிறாங்க, அந்த உணவுப் பொருள் தயாரிக்கிறாங்கன்னா கையில கிளவுஸ் போடணும், சரி கிளவுஸ் கூட போட்டுறாங்க, ஓகே. ஆனா சட்டை போடாம வேலை பாக்குறாங்களே, சட்டைகள் வேலை பாக்குறப்ப வந்து வியர்வையெல்லாம் வரும், அது மூலமா பல கிருமிகள்லாம் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. அப்ப பார்ப்பனர்கள் வந்து சட்டை போடாம வேலை பாக்குறாங்க அப்படின்னா அந்த லட்டுல இந்த மாதிரி வந்து வியர்வை துளிகள் எல்லாம் படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? இந்த லட்டை வந்து கோடான கோடி மக்கள் சாப்பிடுறாங்க, பிரசாதமா வாங்கி சாப்பிடுறாங்க. அப்ப நீங்க சட்டை போடாம வேலை பாக்குறீங்க அப்படின்னா அப்ப உங்களுடைய வியர்வை துளிகள் அந்த லட்டுல விழுகுமா விழுகாதா? இன்னும் சொல்ல போறாங்க, ஷவர் கேப் போடுறது கிடையாது. அதாவது ஒரு லட்டு தயாரிக்கிறீங்கன்னா நீங்க என்னன்னா சேஃப்டியா அந்த முடியெல்லாம் உதிர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சேஃப்டியா நீங்க ஷவர் கேப் எல்லாம் போட்டு வேலை பார்க்கணும், மாஸ்க் எல்லாம் அணிஞ்சு வந்து வேலை பார்க்கணும்.
அணிகலன்கள் அணியக்கூடாது. குறிப்பா அணிகலன்களும் அணியக்கூடாது. ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஒரு நாம்ஸ் என்னன்னா, எந்த ஒரு உணவு பதார்த்தங்கள் செய்கின்ற பொழுது கையில வந்து அணிகலன்கள் அணிஞ்சிருக்க கூடாது. மோதிரமோ இல்லாட்டி கழுத்துலயோ இல்லாட்டி வந்து இந்த மாதிரி ஸ்டெட், இன்னும் சின்ன ஸ்டெட் தான் போடணும். தோடு போடுறா இருந்தா கூட சின்ன ஸ்டெட் தான் போடணும். இந்த மாதிரி இதான் ஃபுட் சேஃப்டி செக்யூரிட்டி அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய நாம்ஸ். அப்ப இந்த மாதிரி லட்டு தயாரிக்கிறவங்க தலையில வந்து ஷவர் கேப் போடுறது கிடையாது, சட்டை போடுறது கிடையாது. அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு லட்டு தயாரிப்பது என்பது வந்து ஒரு வெக்கை, அதாவது ஒரு ஹாட் நிறைந்த ஒரு பகுதிகள், அந்த பகுதிகளை அவங்க தயாரிக்கிறாங்கன்னா கண்டிப்பான முறையில் வேர்க்காம இருக்காது. அப்ப வியர்வை துளிகள் அந்த லட்டுல விழுகாம இருக்கும் அப்படின்றதுக்கு என்ன விதமான உத்தரவாதம்? கண்டிப்பான வியர்வை துளிகள் வந்து விழுகும். அப்ப இந்த மாட்டுக்கறி கொழுப்போட சேர்த்து வியர்வை துளிகளையும் சேர்த்துதான் இந்த லட்டை தயாரிக்கிறாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்து இருக்குது. மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏங்க, கோடான கோடி மக்கள் சாப்பிடுற ஒரு உணவு பதார்த்தம் இல்லையா, நம்பிக்கையோட சாப்பிடுற உணவு பதார்த்தங்கள் இல்லையா. நீங்க சட்டப்படாம வந்து வேலை பார்த்தீங்க அப்படின்னா அப்ப வியர்வை துளிகள் அதுல விழுகாதா? அதுல எவ்வளவு கிருமிகள் இருக்கும், எவ்வளவு ஜெர்ம்ஸ் இருக்கும், அந்த ஜெர்ம்ஸ் என்னென்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும், இதெல்லாம் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டாமா? அப்ப FSSAI உடைய முக்கியமான வேலைகள் என்ன? இதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தினாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. FSSAI உடைய முக்கியமான வேலை என்ன? இந்திய நாட்டினுடைய மக்கள் சாப்பிடுகின்ற உணவுப் பொருட்கள் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியா இருக்குதா அப்படின்ற மாதிரி ஆய்வுகள் பண்ணி உத்தரவாதம் கொடுக்க வேண்டியதுதான் ஒரு FSSAI உடைய வேலை. அப்ப FSSAI வந்து இந்த மாதிரி வேலைகளை சரியாக பயன்படுத்துறாங்களா? அவங்க வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸோட அவங்க ஃபுட்டு தயாரிக்கிறாங்களா, லட்டு தயாரிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கணும்ல. இல்ல உங்க மனசாய் தொட்டு சொல்லுங்க, எந்த ஒரு பார்ப்பனர்கள் எல்லாருமே இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் தயாரிக்கின்ற பொழுது சட்டை போட்டுதான் பண்ணாங்க அப்படி மாதிரி உத்தரவாதம் உங்களால கொடுக்க முடியுமா? மிகப்பெரிய கேள்விக்குறிகள். சோ அதனால சொல்றேன், FSSAI வந்து இந்த விஷயத்துல வந்து சில தடுமாற்றங்கள் ஏற்படுறாங்களா அப்படின்றது தெரியல. அதே மாதிரி இந்திய நாட்டில் இருக்கிற கோடான கோடி மக்களுடைய அந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கையின் மூலமாக அவங்களுக்கு வந்து வியர்வை துளிகள் இடப்பட்ட அந்த லட்டுவை கொடுத்துருவாங்களோ, இல்லாட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ, இல்லை இனி வளர்ப்பும் காலம் கொடுக்குறாங்களோ அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க லட்டுல இருக்கிற அந்த தீட்டை வந்து அகற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருங்களையும் மாட்டு மூத்திரத்தை தெளிச்சுக்கிறாங்க. அந்த மாட்டு மூத்திரத்தை தெளிக்கிற அந்த பார்ப்பனர்களும் கூட சட்டை போடாம தான் மாட்டு மூத்திரத்தை தெளிச்சுக்கிறாங்க. சரிங்களா? அப்ப மாட்டு மூத்திரத்தை தெளிச்சு நாங்க அந்த தீட்டை, அந்த லட்டை வந்து புனிதப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இனி வரப்போகும் காலங்கள மாட்டு கொழுப்பை நாங்க வந்து ஆட் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் மாட்டு கொழுப்பு ஆட் பண்ண மாட்டேங்க, ரைட்டு. உங்களுடைய வியர்வை துளிகள், சட்டை போடாம தெரிக்கின்ற அந்த வியர்வை துளிகள், இதற்கு இந்த திருப்பதி தேவஸ்தானம் என்ன விதமான பதில் சொல்ல போறாங்க அப்படின்றது $1,000,000 கேள்விகள். எல்லாத்தையும் கேள்விக்கு உட்படுத்துவோம் நம்ம. அதனால இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை களமாடுகின்ற நபர்களும் சரி, அதே மாதிரி யார் யாரெல்லாம் முற்போக்கு சிந்தனைவாதிகளாக இருக்கின்றார்களோ அவங்களும் சரி, யார் யாரெல்லாம் உள்ளபடியே நல்ல லட்டை தின்னணும், சுகாதாரம் உள்ள லட்டை தின்னணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நீங்க எல்லாருமே கண்டிப்பான முறையில் இது சம்பந்தமாக குரல் ரைஸ் பண்ண வேண்டும் அப்படின்றதா நம்முடைய பிரதானமான ஒரு கோரிக்கையா இருக்குது. குரல் ரைஸ் பண்ணுங்க, சட்டையை போட்டு வேலையை பாருங்கன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒரு ஹோட்டல் நீங்க போறீங்க, அங்க இருக்க ஒரு பொரோட்டா மாஸ்டர் வந்து பொரோட்டா அடிக்கிறாரு, சட்டை போடாம பொரோட்டா அடிக்கிறாரு, வேர்வை துளிகளோட பொரோட்டா அடிக்கிறாரு, நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஒரு நூடுல்ஸ் போடுற ஒருத்தைய வந்து, ஃப்ரைட் ரைஸ் போடுற ஒருத்தைய வந்து சட்டை போடாம ஃப்ரைட் ரைஸ்ல வேலை பார்க்கறான், நீங்க ஒத்துக்கிறீங்களா? சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியில. சோ FSSAI வந்து இதுல தலையிட்டு இவங்க எல்லாருமே சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸோட, அதாவது சட்டை, ஷவர் கேப்பு இதெல்லாம் போட்டு வேலை பார்ப்பதற்கு உத்தரவாதத்தை வழங்க வேண்டும், உத்தரவாதத்தை வாங்கணும் அப்படின்ற இந்த காணொலி வேலை ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிட்டு, நம்ம சொன்ன மாதிரி மாட்டுக்கறி கொழுப்பு அதை ஓகே, இனி வரப்போங்களும் ஆட் பண்ண மாட்டாங்க, ஓகே அப்படின்ற ஒரு நம்பிக்கை கூட இருக்கலாம், ஓகே. ஆனா இவங்களுடைய வியர்வை துளிகள் படாம லட்டு வெளிவராது. இது மிகப்பெரிய ஒரு சேஃப்டி சம்பந்தமான விஷயங்கள். சோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.